ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், வாட் லைஸ் பிஹைண்ட் அஸ் அண்ட் வாட் லைஸ் பிஃபோர் அஸ் ஆர் டைனி மேட்டர்ஸ் கம்பேர்ட் டு வாட் லைஸ் விதின் அஸ். ரால்ஃப் வால்டோ எமர்சன். அதாவது நம்மளுக்கு முன்னாடி என்ன இருக்கோ, நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்கோ, இது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே என்ன இருக்கோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்கிறாரு. அதாவது நம்மளுக்குள்ளே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஃபயர் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது, நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே அந்த ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்சஸ். அதாவது இந்த டென்சஸை நம்மளுடைய டே டு டே கான்வர்சேஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசுவதற்கு டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னாக்கா, நம்ம பேசுகிறது அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது சரியானதாக இருக்கணும் இல்லைங்களா? வாக்கியம் முழுமை பெற்றதாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வேர்பு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த வேர்ப் அப்படின்னாக்கா அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்டு. அந்த வாக்கியத்தில் ஒரு செயல் நடைபெறும் இல்லைங்களா? அந்த செயலை குறிப்பதற்கான வார்த்தையை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய நம்ம சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்த்துருக்குறோம். இது எல்லாமே சரியான முறையில் அமைந்திருந்தால் தான் அந்த வாக்கியம் நம்ம பேசும்போது அடுத்தவங்களுக்கு கரெக்டாக புரியும். நம்ம என்ன சொல்ல வரோமோ அதே மாதிரி அந்த பாயிண்ட்டை அவங்க சரியாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த சென்டென்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா பாருங்கள், இந்த ஸ்லைடை ஐ கோ அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஐ ப்ளஸ் கோ. இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்டு, கோ அப்படின்றது வேர்பு. இந்த ஐ கோ அப்படின்றது ஒரு சின்ன வாக்கியம் இல்லைங்களா? நான் செல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த கோ அப்படின்றது தான் இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கிற வேர்பு. இந்த கோ அப்படின்றது இந்த வேர்ப் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வார்த்தை மாறும். அந்த வேர்புடைய ஃபார்ம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது 3 காலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குது. இந்த கோ அப்படின்ற வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் கோன்னு இருக்குது. அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், கடந்த காலத்தில் நம்ம போனதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம வெண்ட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணணும். இந்த கோ அப்படின்ற வேர்பை நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கான் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இந்த கோ அப்படின்ற வேர்பை நம்ம கண்டினியூஸில் யூஸ் பண்ணணும். அதாவது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு செயலை குறிப்பதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த கோ அப்படின்ற வேர்பை நம்ம எதிர்காலத்திலே போக போகிறோம் இல்லைங்களா? அதை பற்றி குறிப்பதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்ம வில் கோ அப்படின்னு நம்ம இந்த வேர்பை யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ கோ, நான் செல்கிறேன். ஐ ஆம் கோயிங் நவ், நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஐ ஹாவ் கான், நான் சென்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஐ ஹாவ் பீன் கோயிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம். நான் காலையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ கோ அப்படின்னு சொல்லும்போது நான் செல்கிறேன் அப்படின்றது இப்போ நடக்கிற ஒரு செயல், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கிற ஒரு செயல். இது நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்டாக இருக்கலாம். அதை நம்ம சொல்லும்பொழுது நம்ம நான் பால் வாங்க போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லும்பொழுது ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு த மார்க்கெட் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது ஐ ஆம் கோயிங் நவ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன். இது ஒரு டெம்பரரி ஆக்ஷன்.
நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம செய்கிற அந்த செயலை தான் நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம். அதான் வந்து ஐ எம் கோயிங் நவ், நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன். நான் வந்து அந்த சென்டென்ஸில் இப்பொழுது அப்படின்றத எழுதுறதுக்கு மறந்துட்டேங்க. நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், ஐ ஹாவ் கான், நான் சென்றிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஐ ஹாவ் கான் அப்படின்ற இந்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். அதுதான் இந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு பாஸ்டில், அது எந்த நேரம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை இல்லைங்களா. அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால நான் அங்கே போயிருக்கிறேன், நான் எழுதியிருக்கிறேன், நான் பார்த்துருக்குறேன், இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் இது வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, பாஸ்டில் முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷன், அதோடைய டைம் வந்து இப்போ நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, ஆனால் அதோடைய விளைவு வந்து இப்போ நம்ம பேசுவோம். அதுதான் வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன். அடுத்தது பாருங்கள், ஐ ஹாவ் பீன் கோயிங் சின்ஸ் மார்னிங், நான் காலையிலிருந்து சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் எப்போ ஆரம்பித்தேன்? காலையில் ஆரம்பித்தேன், இன்னும் நான் போயிட்டுருக்கேன், இன்னும் நான் முடிக்கலை, என்னுடைய பிரயாணத்தை நான் இன்னும் முடிக்கலை, இன்னும் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா, அந்த ஆக்ஷன் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னமும் அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செயல் வந்து பாதியில் இருக்குது, பாஸ்ட்லேயே அதை நம்ம ஆரம்பிச்சிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த நேரத்தில் நம்ம அதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து செய்வோம், எதிர்காலத்துலேயும் தொடர்ந்து நம்ம அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் தான் நம்ம வந்து ஐ ஹாவ் பீன் கோயிங் சின்ஸ் மார்னிங் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்தணும். அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ வெண்ட், நான் சென்றேன். ஐ வாஸ் கோயிங், நான் சென்று கொண்டிருந்தேன். ஐ ஹேட் கான், நான் சென்றிருந்தேன். ஐ ஹேட் பீன் கோயிங், நான் சென்று கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஐ வெண்ட் அப்படின்னாக்கா இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கோ அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து, அதாவது செகண்ட் ஃபார்ம் வேர்ப் தான் வந்து வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்தது ஐ வாஸ் கோயிங் அப்படின்றது நான் சென்று கொண்டிருந்தேன். ஐ ஹேட் கான், நான் சென்றிருந்தேன். ஐ ஹேட் பீன் கோயிங், நான் சென்று கொண்டிருந்திருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸில் நடந்த நிகழ்வுகளை சொல்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஃப்ரெண்ட் டென்சஸ். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ஐ வெண்ட் அப்படின்றது, நான் சென்றேன் அப்படின்றது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்ட ஒரு நிகழ்ச்சி. நான் போனேன், நான் பேசினேன், நான் விளையாடினேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ ஸ்போக், ஐ ரேன், ஐ பிளேடு இப்படிலாம் சொல்லுவோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த செயல் கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நேற்று நான் விளையாடினேன், போன வாரம் நான் பேசினேன், போன வாரம் நான் போனேன். அடுத்தது பாருங்கள், ஐ வாஸ் கோயிங், நான் சென்று கொண்டிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து அதே பாஸ்ட் டென்ஸில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நடந்து கொண்டிருந்த ஒரு செயல், அதை பேசுகிறதுக்கு தான் நம்ம வந்து ஐ வாஸ் கோயிங் அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணணும். இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு. கடந்த காலத்தில் ஒரு செயல் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும், அந்த மாதிரி செயலை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி சொல்லணும். அடுத்தது பாருங்கள், ஐ ஹேட் கான். இது பாருங்கள், நம்ம வந்து ஹேட் போட்டிருக்கிறோம். ஹேட் வந்து ஹேவோடைய பாஸ்ட் டென்ஸு. கான் அப்படின்றது கோ, வெண்ட், கான். கோவுடைய தேர்ட் ஃபார்ம் தான் வந்து கான். இப்போ நம்ம கான் யூஸ் பண்ணுறதுனாலேயே இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன், அதை பற்றி பேசுவதற்கு தான் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஐ ஹேட் கான் அப்படின்னு நம்ம நான் சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும்,
என்னடா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் வந்து கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசணும், பேசும்பொழுது யூஸ் பண்ணணும் இந்த டென்ஸை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுவதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்படி அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும் இல்லைங்களா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னாக்கா, கடந்த காலத்தில் 2 ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த 2 ஆக்ஷனில் முதல் ஆக்ஷன் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த ஆக்ஷனை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். 2வது ஆக்ஷனை நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்போ நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு. 2 ஆக்ஷனுமே கடந்த காலத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கும். அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சிட்ட 2 ஆக்ஷன். அந்த 2 ஆக்ஷனில் எது முதல்ல நடந்துச்சு, எது 2வதாக நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதே கேட்குறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புரியணும். அந்த மாதிரி புரியறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் தான் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. முதல்ல நடந்த நிகழ்ச்சி எதுவோ அதை சொல்வதற்கு நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். 2வது நடந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணுன்னாக்கா நம்ம முதல் சென்டென்ஸ் இந்த ஸ்லைடில் இருக்குது பாருங்கள், ஐ வென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இது வந்து 2வது ஆக்ஷனை சொல்கிறதுக்கு. அப்போ முதல் ஆக்ஷன் எதில் நம்ம சொல்லுவோம், ஐ ஹேட் கான் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும், 2வது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். அதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு இது நல்லா கிளியராக புரிஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஐ ஹேட் பீன் கோயிங் அப்படின்னு நம்ம இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதாவது கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு செயலை பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் பீன் கோயிங் அப்படின்னா நான் சென்று கொண்டிருந்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் டென்ஸில் நான் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன், பாஸ்ட் டென்ஸில் நான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இப்போ ஆரம்பித்து ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கலாம், அல்லது இப்போ ஆரம்பித்து ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்திருக்கும். அதை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம வந்து ஐ ஹேட் பீன் கோயிங் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். இப்போ உங்களுக்கு இதில் கிளியர் ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது போகலாமா? அடுத்தது இந்த ஸ்லைடை பாருங்கள். ஐ ஷால் கோ, ஐ ஷால் பி கோயிங், ஐ ஷால் ஹாவ் கான், ஐ ஷால் ஹாவ் பீன் கோயிங். இதில் பாருங்கள் நம்ம ஷால் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஷால் அல்லது வில் இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் அந்த சென்டென்ஸ் வந்து எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. இப்போ ஐ ஷால் கோ அப்படின்னா நான் செல்வேன், அதாவது எதிர்காலத்தில் நான் போவேன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஐ ஷால் பி கோயிங் அப்படின்னாக்கா நான் சென்று கொண்டிருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் வந்து இந்த வேலையை செய்துட்ருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் வந்து போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ ஷால் ஹாவ் கான், நான் சென்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போய் சேர்ந்துட்ருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஐ ஷால் ஹாவ் கான் அப்படின்ற இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஆக்ஷன் வந்து எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிட்ருக்கோம். அதை பற்றி பேசும்பொழுது தான் நம்ம வந்து ஐ ஷால் ஹாவ் கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் சென்றிருப்பேன், அதாவது நான் போய் சேர்ந்துட்ருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அடுத்தது ஐ ஷால் ஹாவ் பீன் கோயிங் அப்படின்னு சொல்கிறோம். நான் சென்று கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைம், இந்த நிமிஷத்தில் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும், அல்லது இன்றைக்கி ஆரம்பித்து ஒரு 10 நாள் வரைக்கும், அல்லது இன்றைக்கி ஆரம்பித்து ஒரு மாதம் வரைக்கும் எதிர்காலத்தில் அந்த செயல் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும்.
அதாவது இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு செயலை இங்கே வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்து ஐ ஷல் ஹாவ் பீன் கோயிங் அப்படின்ற இந்த டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து எதிர்காலத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு தொடர்ச்சியாக என்ன செய்து கொண்டிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் நம்ம இதை பயன்படுத்தணும். அடுத்த வருஷம் இந்நேரம் நான் வந்து எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அடுத்த வருஷம் இன்னைக்கு நான் வந்து என்னுடைய பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து இங்கிலீஷில் இருக்கிற 12 டென்ஸையும் நம்மளுடைய கான்வர்சேஷனில் நம்ம எப்படி பேசலாம், எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த டென்ஸை நம்ம பயன்படுத்தி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.